அடுத்தது எனக்கு வழிகாட்டி மானசீக குருநாதர் மீனாட்சி அண்ணன். வாங்க. சதய மீனாட்சி அண்ணன் திரைப்பட நடிகர், சுப்பிரமணியபுரத்தில் நடிச்சிருக்கார் அண்ணாச்சியா. அண்ணன் வந்து நடுவில் ரொம்ப நாள் மீட்டிங்லாம் எதுக்கும் போகலை. ஃபஸ்ட்டு நான் ஒரு பார்க்க போனப்போ அவர் சொன்னார், டேய் அடுத்த மீட்டிங் தான் நான் வருவேன் அப்படின்னாரு. அதே மாதிரியே வந்துட்டார். ரொம்ப அற்புதமான இந்த நாளில் திண்டுக்கல் ஜோடர்களுடைய தங்கமாக வைரமாக ஜொலிக்கக்கூடிய சின்ராஜ் ஐயா அவர்களுடைய தலைமையில் இந்த கருத்தரங்கம் நடக்குது. எனக்கு முன்பாக இருவர் பேசியிருக்காங்க. நல்லா அற்புதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஜோட மாநாடுகளை விட இந்த கருத்தரங்கங்கள் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் கருத்தரங்களில் அதிகமான நபர்கள் கலந்துக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மாநாட்டில் நம்ம வாழ்த்துறைக்கும் அவர்களை புகழ்வதற்கு தான் டயம் இருக்கும். கருத்தரங்கள்லாம் கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் என்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இனிய நண்பர் சேகர் ஐயா அவர்களுக்கும் திண்டுக்கல் சிவசூரியன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். போயிட்டு வாங்க, அவசரம் இல்லை. பொதுவாகவே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எல்லோரும் ஜோடத்தால் ஈர்க்கப்பட்டு அல்லது ஜோடர்களாக உருப்பெற்று இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எங்களுடைய பாணியில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அதில் ஒன்று ரெண்டு வேணால் தெரியாமல் இருக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாமே தெரிந்த ஜோட கருத்துக்கள் தான். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடுறது, மாறுபடுறது இதெல்லாம் நடக்கும். சின்ராஜ் ஐயா அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் அந்த நம்ம ஜோட பாடல்களை ரொம்ப அழகாக நம்ம கேட்குற மாதிரி சொல்லி பயப்படுத்தக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்கு. இப்போ என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு பாட தெரியும், ஆனால் சினிமா பாட்டை தவிர மற்ற பாட்டு தெரியாது. ஏன்னா நம்ம கேட்ட பாடல் பூரா சினிமா பாட்டு, அவர் ஜோட பாடலை கேட்டிருக்காரு. இந்த ஜோடங்கிறது எவ்வளோ அற்புதமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படிங்கிறதே தெரிய வேண்டாம். நீங்கள் ஜோடர் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். உங்கள் பேர், நீங்கள் எவ்வளோ புகழானவர், அதெல்லாம் ஒன்றும் தெரிய வேண்டாம். உங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று. நீங்கள் பெரிய ஜோசியரா, ஜின்ன சோசியரா அப்படிலாம் இல்லை. ஜோசியர் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்குள்ளேயும் ஈஸியாக உள்ளே போயிடலாம். ஆனால் அங்கே போய் நீங்கள் உங்கள் ஜோட திறமையை வெளிப்படுத்தினாத்தான் அந்த போன வேகத்தில் அந்த உயர்வோடு வெளியே வர முடியும். அதனால தான் ஜோசியத்தை கற்றுக்கணும், டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கணும். நான் எல்லா மெத்தடையும் படிச்சுட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன லக்கணம் அப்படின்னா அதாங்க குழப்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஜோடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசியர்கள் நீங்கள் என்ன லக்கணம் அப்படின்னா, சார் எனக்கு லக்கணம் சந்தியில் விழுந்துருச்சுன்றாங்க. இந்த ராசியா அந்த ராசியா நம்மளே தீர்மானிக்க முடியாமல் நம்ம இன்னொருத்தர் வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்க போகிறோம்? நம்மளாம் ஜோடத்துக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சில கொடுமைகளையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஜோசியத்துக்கு வந்தே 2 வருஷம் ஆச்சு. எனக்கு 600 மாணவர்கள் இருக்காங்கங்கிறேன்.
ஒன்றும் புரியலை. ஜோசியம் அவ்வளோ லூஸ் ஆயிடுச்சா இல்லை ஈஸி ஆயிடுச்சான்னு தெரியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு 30 வருஷமாக ஜோசியம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் ஜோசியன்னு பெரும்பாலும் சொல்லிக்கிறது இல்லை. இதில் இன்னும் பெரிய கொடுமை என்னென்னா, எங்களுடைய குருநாதர் PS ஐயரே நான் ஒரு ஜோட மாணவன் சொல்லுவார். இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஜோடரே நான் ஜோட மாணவன் சொல்லுவார். நாங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வர்ற ஆள் ஒரு சில பேர் மீட்டிங்கில் இருக்குன்னா கூப்பிட்றேன், பார்த்துறேன். அதான் ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவோம். ஒரு ஜோதிடர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வந்தோடனே உங்களுக்கு என்ன வேணும்னு டாக்டர் மாதிரி கேட்டக்கூடாது. டாக்டரோட நீங்கள் சிறந்த ஜோடராக உங்களை நம்பி வர்றாங்க. டாக்டர்கிட்ட போனோன்னு சார் கை வலிக்குது, கண் வலிக்குது, காது வலிக்குதுன்னு சொல்கிறோம். ஜோசியிட்ட வந்து சார் எனக்கு இந்த பிரச்சனைன்னு யாராவது வந்து உட்காந்து கேட்டிருக்காங்களா, ஜாதகத்தை என்ன நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு பார்க்க. நான் என்னடா சொல்கிறது, உனக்கு என்ன வேணும்னு நீ கேட்டேன்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு. இப்படிலாம் சில சிக்கல்கள் இருக்குது. அப்போ 5 வருஷம் பல லட்ச ரூபா செலவழித்து படிக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட கூட அவருக்கே தெரியாத விஷயத்த நம்மக்கிட்ட கேட்பாங்க. சார் எனக்கு உடம்புல என்ன நோயின்னு கிரக ரீதியாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார்பாங்க. அவ்வளோ படித்த டாக்டருக்கும் தெரியாது. அவர் லேப் டெஸ்ட்டு, ஸ்கேன் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிறகு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சார் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குனாலும் இருங்க டெஸ்ட்டு வரட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு நம்மளை கழட்டி விட்ருவாங்க. ஆனால் ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை நீட்டினோன்னே அவனுடைய பூர்வீக வரலாறு எல்லாத்தையும் சொல்லி ஆகணுங்கிற இடத்துக்குள்ளே நம்ம இன்னுக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. அப்போ முதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், வந்தவர் என்ன கேள்வியோடு வந்திருப்பார். ஐயா அதான் சொன்னார். இப்போ எனக்கு முன்னாடி பேசினவர் ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள். ரவி சார். வந்தவர் என்ன கேள்வியோடு வந்திருப்பார் அப்படிங்கிறத நாம் தீர்மானிக்கணும். சரி, அப்படி தீர்மானிக்கிறதுக்கு என்ன டூல் நம்ம பயன்படுத்தணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய டூல் இருக்குது. நீங்கள் என்ன டூல் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத விட உங்களுக்கு எந்த டூல் ஈஸியாக வருதோ அதை பயன்படுத்துங்கன்னு ரவி சார் சொன்னார். உதாரணத்துக்கு ஒரு டூலை எடுத்துக்கிட்டோம்னா, ஜாதகம் பார்க்க வரக்கூடிய அந்த நேரத்தில் ஓடக்கூடிய ஓரையை எடுத்துக்கங்க. இப்போ என்ன ஓரையோ அந்த ஓரை அதிபதி. இப்போ இங்கே சின்ன ஒரு டெஸ்ட் இருக்குது. ஓரை அதிபதி இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரு ஓரம் வருதுன்னு வைங்க. இப்போ குரு ஓரம் வந்தால் எப்படி பலன் எடுக்கிறது ஒரு கன்ஃபியூஸ் ஆகுதா? இப்போ அவருடைய லக்கணத்தில் இப்போ ஜாதகம் பார்க்க வர நேரத்தில் குரு அவர் லக்கணத்துக்கு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். இன்றைக்கி கோச்சார குரு ஜென்ம லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது குறித்த கேள்வியை அவர் எடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஓரையை வச்சு எடுக்கிறோம். உங்களுக்கு ஜோசியம் பிடிக்குதோ இல்லையோ, ஜோசியம் பிடித்தவர்கள் வர்றாங்களோ, ஜோடம் பிடிக்காதவர்கள் வர்றாங்களோ இல்லையோ, எல்லாத்துக்கும் கிரகம் வழிகாட்டு. யாருக்கெல்லாம் டைம் பார்க்க பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஜோசியத்தை விரும்புகிறாங்க. எனக்கு ஜோசியம்னாலே பிடிக்காது, ஜோசியரை கண்டாலே எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். முதற்கொண்டு டயத்தை பார்ப்பேன். அந்த 12 மணி நேரமும் 12 முள் காமிக்குது பார்த்தீங்களா நம்பரு, இது 12 ராசியை குறிக்குது. அந்த ஒவ்வொரு 5 நிமிடமும் ஒரு ராசியை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஓரை பார்க்குறதுக்கு மறந்து போச்சு, நேரம் இல்லை. மணியை பாருங்கள், உங்கள் கடிகாரம் கையிலே இருக்கும். இப்போ மணி பார்த்திங்கன்னா 10:40 கரெக்டாக நிற்கிது. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், பெரிய முள் 8ல் நிற்கிது.
40வது நிமிஷம், 10 மணி 40வது நிமிஷம். இந்த 40வது நிமிடம் எந்த ராசியை குறிக்கும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் சார். கடகராசியை குறிக்குது சார். 40வது நிமிஷம் எந்த ராசியை குறிக்கும்? விருச்சகத்தை குறிக்கும். ஓகே சார். வேறு யாராவது சொல்ல வரீங்களா? இன்னும் ஒருத்தர் சொல்லுங்கள், வேறு ராசி ஏதாவது. தனுசை குறிக்குது. வெரி குட். இப்போ பாருங்கள், நான் சொன்ன 40 நிமிஷத்துலேயே 3 ராசியை குறிச்சிருச்சா? 10 நிமிஷத்துக்கு ஒரு ராசியை சொல்லி ஒருத்தர் கடகராசியை 4வது ராசி 40வது ராசின்ட்டார். 40வது நிமிடம் 4வது ராசின்ட்டார். விருச்சக ராசி அந்த 8ஆம் நம்பரில் போய் நிற்கிறனால 8வது ராசி விருச்சக ராசி. இன்னொருத்தர் தனுசு ராசியை சொல்லிட்டார். இப்படி எந்த ராசியை வேணாலும் வச்சுக்கோங்க. இதில் எது சரியாக வருங்கிறத கடைசியாக வைப்போம். இப்போ கடகராசின்னு சொன்னவருக்கு என்ன பலனை நீங்கள் சொல்லுவீங்க? கடகராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பலனை சொல்லுவீங்க? 4ஆம் பாவை எந்தெந்த காரகத்துவங்களை குறிக்கும்? இப்போ தான் நம்ம என்ன பார்க்க வரோம், இது சொல்கிறது ஈஸி. இதுக்கு பின்னணியில் ஒவ்வொரு பாவத்தினுடைய காரகத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். 4ஆம் இடங்கிறது எதை சொல்லலாம்? ஒரு 4 விஷயத்தை சொல்லுவோம். வண்டினாலும் ஒன்று தான், வாகனம்னாலும் ஒன்று தான், பூனாலும் ஒன்று தான், புஷ்பம்னாலும் ஒன்று தான். சரிங்களா? ஓகே. தாய், வாகனம், வீடு, ஓகே. வேற மனை. சரி, அப்புறம் அப்பாவுடைய பொண்டாட்டி. நல்லா கேட்டுக்கங்க, அப்பாவுடைய பொண்டாட்டி 4ஆம் பாவம். சரியா? சொல்லுங்கள். வித்தியாசம் இருக்குது. தாய்க்கும் அப்பாவுடைய பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா அப்பாவுக்கு 4 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனால் பெற்றவனுக்கு ஒரே தாய் தான் இருப்பான். சரிங்களா? இப்படி இந்த கான்ட்ரவர்சி இதுக்குள்ளே இருக்குது. அப்போ அம்மாவை பற்றி கேட்கலாம் இல்லையா? கடகராசின்னு சொன்ன ஒரு அம்மாவை பற்றி கேட்கலான்னு அம்மாவை பற்றி சொல்லுங்கள். அது சரியாக தப்பான்னு இப்போ சொல்லவில்லை. கடகராசி வந்துருச்சு, அம்மாவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் மனசில் அதுதான் தோணி இருக்குது. கிரகம் உங்களை அதை தூண்டுது. கடகராசி ஓடுது, அப்போ அம்மாவை பற்றி சொல்லு, சந்திரனுடைய வீடு, தாயாரை பற்றி சொல்லு, வாகனத்தை பற்றி சொல்லு, வண்டியை பற்றி சொல்லு, பூவை பற்றி சொல்லு, புஷ்பத்தை பற்றி சொல்லு. தம்பி இளைய சகோதரனுடைய தனத்தை பற்றி சொல்லு. தம்பிக்கிட்ட காசு கேட்டால் கிடைக்குமா அப்படின்னா 4ஆம் பாவம் ஓடிச்சுன்னா கிடைக்கும். நீங்கள் தம்பிக்கிட்ட காசு கேட்டிருக்கீங்களான்னு கேளுங்க. இல்லை உங்களுக்கு சொந்த ஊரில் போய் ஏதாவது கடை வாங்க போகிறீங்களான்னு கேளுங்க, கிடைக்கும். இது 4ஆம் பாவம். ஆனால் அந்த விருச்சக ராசின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ 4ஆம் பாவம் சொன்னீங்கன்னா இல்லையே நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கலேன்றது. அப்போ நம்ம கணச்சது தப்பாயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை, நம்ம சரியாக பார்க்கலேன்னு தான் அர்த்தம். அப்போ 40வது நிமிஷம் போகும்போது மேஷம் ராசி 5 நிமிஷம், ரிஷப ராசி 10 நிமிஷம், மிதுன ராசி 15வது நிமிஷம், 5 நிமிஷம் ஒரு ராசிக்கு வச்சு. இப்போ கடிகாரம் வேலை செய்யுதா? சில பேருக்கு ஓடாத கடிகாரத்துலேயும் பலன் வரும், அதையும் பார்த்துக்கணும். ஓடாத கடிகாரம் நான் இதனால் என்ன செய்வேன், நம்ம கடிகாரம் ஓடுதா ஓடலையான்னு நம்ம செக் பண்ணக்கூடாது. சார் உங்கள் கடிகாரத்தில் மணி என்னன்னு கேட்டுருவேன். அவன் கடிகாரம் ஓடுதா ஓடலையான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். 1. 2வது அவனுக்கு பலன் சொல்லணும்னா அவன் கடிகாரத்தை வச்சு நேரத்தை குறிங்க, ஈஸியாக இருக்கா? இப்போ என் கடிகாரம் ஓடுதா ஓடலையா, என்னடா அப்பையும் பார்த்தா இப்படியே இருந்துச்சு, இப்பையும் பார்க்குறோம் இப்படியே இருக்குது, அப்படிலாம் இல்லை. எய்த்தாப்பில் வரேன் கடிகாரம், உடனே அவன் செல்ஃபோனை எடுத்து பார்த்தான் 4:12 அப்படின்னா என்ன செய்யணும்? ஓகே 10 நிமிஷம் ரிஷபராசி முடிஞ்சிருச்சு. 12வது நிமிஷம் 10லேருந்து 15 வரைக்கும் மிதுன ராசி ஓடுது. அப்போ அவன் லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடம்னு பாருங்கள். 5ஆம் இடம்னா பிள்ளையை பற்றி கேட்க வந்திருக்கான். பிள்ளை எப்போ புதன், அந்த வீட்டுக்கு அதிபதி மிதுன ராசி புதன். அப்போ பிள்ளையை பற்றி 5ஆம் இடமா இருந்துச்சுன்னா பிள்ளையினுடைய கல்வியை பற்றி கேட்கணும் வந்திருக்கீங்களான்னா நீங்கள் தான் சூப்பர் ஜோசியர். இப்போ ஜோசியம் எளிமையாயிருச்சா? ஆனால் இந்த எளிமைக்கு பின்னாடி ஒரு புதனுக்கு ஒரு பக்கத்துக்கு உண்டான காரகத்துவத்தை தெரிஞ்சிருக்கணும். 5ஆம் பாவத்துக்கு உண்டான காரகத்துவம் ஒரு பக்கத்துக்கு நீங்களாக எழுதணும். எந்த பக்கம் வேணாலும் பார்த்துக்கங்க. நீங்கள் பரிச்சை மாதிரி பார்க்காம எழுதலாம் வேணாம், பார்த்தே எழுதுங்க.
உங்கள் நோட்டில் 12 பாவங்கள் மேச ராசியினுடைய காரகத்துவம், ரிஷப ராசியினுடைய காரகத்துவம். இப்போ மேச ராசி 1ஆம் பாவமாக வந்தால் எந்த காரகத்துவம்னு அதுலேருந்து பிறக்கி எடுங்க. மேச ராசி 10வது பாவமாக வந்தால் என்னென்ன காரகத்துவம் அதுக்குள்ளே அந்த 10ஆம் பாவம் எல்லா காரகத்துவம் வேலை செய்யாது. பாவமும் ராசியும் இந்த கிரகமும் 3ஐயும் மிங்கிள் பண்ண போகும்போது தான் ஒரு காரகத்துவம் தனியாக வரும். இப்போ 5ஆம் பாவம் புதன்னொன்று பிள்ளையினுடைய கல்வியை சொல்கிறோம். இதே 5ஆம் பாவம் செவ்வாய் இருக்குன்னு இங்கே என்ன பலன் சொல்லுவீங்க? இல்லை பிள்ளைக்கே என்ன பலன் சொல்லுவீங்க? பிள்ளை ஓவராக சேட்டை பண்ணுவேன், நாங்கள் ரொம்ப பிடிவாதம் இருக்குமேன்னு சொன்னீங்கன்னா ஆமான்றுவாங்க. அதே பிள்ளை தான், ஆனால் கிரகத்தை தூக்கி நம்ம மாற்றி வைக்கிறோம். இந்த மாதிரி சிம்பிளாக எளிமையாக பலனை நீங்கள் எடுத்து பாருங்கள். எனக்கு மட்டும் ஏன் நான் சொல்கிறேன், சூப்பர் நல்லா கேளுங்க. புதுசாக உள்ள ஜோசியர்கள் பூரா படிச்சிருக்கவே மாட்டேன் சார், நான் பலன் சொன்னேன்னா அப்படியே நெருப்பு பிடிச்ச மாதிரி பிடிச்சி எரியமுண்டா போங்கடா அப்படின்றது. நான் சொன்னால் அப்படியே நடக்கும்னா அவனுக்கு நம்மக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். சார் எனக்கு என்ன சார், எனக்கு மட்டும் நடக்க மாட்டேன், நீ சொல்கிறது பூரா எப்போதுமே நடக்காதுரா, அப்புறம் எப்படா உனக்கு நடக்கும்னு நம்ம கேட்டோம்னா அவனுக்கு கோவம் வந்துடும். அப்போ தான் சொல்லணும், உன் வாக்கில் சிக்கல் ஓவராக இருக்குது. சொல்லுவாங்கள, வாயில் வாஸ்து சரியில்லை, நீ நல்லது சொல்லு நாயே, நீ நல்லது சொன்னீன்னா உனக்கு நல்லது நடக்கும்னு நம்ம அழகாக சொல்லலாம். சாஸ்திரத்தில் அதுதான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஓரைக்கு அடுத்து மணியை பார்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் துல்லிதமாக போகணும் அப்படின்னா கிருஷ்ணமூர்த்தி பத்தியில் ஆளும் கிரகங்கள்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆளுங்கிரகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆளுங்கிரகங்கள்ங்கிறது இன்றைக்கி கிழமை எதுவோ அதுக்கு அதிபதியார். இன்றைக்கி என்ன கிழமை சார்? இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி யார்? ரைட்டு. இப்போ கிழமை அதிபதி சூரியன். இன்றைக்கி என்ன ராசி ஓடுது? சிம்மம். அதிபதி யார்? 2வது சூரியன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி ராசி அதிபதி சூரியன். இன்றைக்கி நட்சத்திர அதிபதி யார்? கேது. மக நட்சத்திரம் ஓடுறதுனால மகத்துக்கு அதிபதி கேது. இப்போ என்ன லக்கணம் ஓடும்? ஏதோ சும்மா ஒரு லக்கணத்தை சொல்லுங்க. இல்லை சரியாகவே பார்த்து சொல்லிடலாம். சூரியன் லக்கணாதிபதி சூரியன். இப்போ இந்த லக்கணத்தில் எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துக்குள்ளே லக்கணம் மூவ் ஆகுது. அப்போ இன்றைக்கி பாருங்கள், கிழமை அதிபதி, ராசி அதிபதி, லக்கண அதிபதி 3 பேரும் சூரியனை வந்துட்டாங்களா? இப்போ மேஜர் பிளானட் எது? சூரியன் தான். இன்றைக்கி வரக்கூடிய ஜாதகர் அதெல்லாம் விட்டுருங்க, இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தையே எடுத்துக்கங்க. யாருக்கெல்லாம் நல்லா கேட்டுக்கங்க, இங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களோ அத்தனை பேர் ஜாதகத்துக்கு இப்போ இந்த சூரியன் எப்படி வேலை செய்ய போகிறாருன்னு பாருங்கள். சூரியன்னா என்ன காரகத்துவம்? ஒரே ஒரு காரகத்துவம் சொல்லுங்கள். இங்கே உள்ள எல்லாருமே அப்பாவாக இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கீங்களா? அப்பா காரகத்துவம் சூரியன் தானே. இப்போ எல்லா ஜாதகத்துக்கும் வந்துருச்சா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக சொல்லி. அப்படி இல்லை, ஜோக் காண்டி சொன்னேன். சூரியனுடைய காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த சூரியன் உங்களுக்கு தசாநாதனாகவோ புத்திநாதனாகவோ அந்தரநாதனாகவோ இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி டுடே நீங்கள் போட்டு உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணி போட்டு பாருங்கள். இல்லை, இது ஒரு ரூல். இன்றைக்கி சூரியன், நீங்கள் இன்றைக்கி ஜோசியத்தை கேட்டுட்ருக்கீங்களா? 5ஆம் பாவத்துலேயோ 9ஆம் பாவத்துலேயோ அல்லது 5, 9 குடையனுடன் சூரியன் தொடர்பு இருக்கணும்.
இங்கே இருக்க யார் ஒருத்தர் ஜாதகம் கூட தப்பாது சார். 100% அக்யூரஸியாக பொருந்தும். இதுதான் கேஎஸ்கேனுடைய அரிய கண்டுபிடிப்பாக இருக்கக்கூடிய கேபி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான விதி. மாற்றவே முடியாது. கால்குலேட்டர் மெத்தடு. நீங்கள் கால்குலேட்டர் எடுத்து 4x4ன்னு அடிச்சிங்கன்னா என்ன வரும்? நான் அடித்தாலும் அதுதான் வரும், நீங்கள் அடித்தாலும் வரும். அதே மாதிரி தான் இந்த கேபி சிஸ்டத்தில் இந்த ஆளுங்கிரகங்களை வைத்து 1000 பலன்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த நிமிஷம் வரும்போது ஆளுங்கிரகங்கள் மாறிடும், லக்கண புள்ளி மாறிடும், லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறிடும். இப்படியே மாற்றி 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 பலன் சொன்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். ஈஸியாக எளிமையாக பலன் சொல்ல ஒரு வாய்ப்பு கேபி மெத்தடில் இருக்குது. நான் அந்த மெத்தடு தான் சூப்பர்னு சொல்லலை. நான் கேபி படிச்சிருக்கேன், அதனால் நான் சூப்பர்னு சொல்கிறேன். உங்களுக்கு கேபியே ரொம்ப ஜோசியர்களுக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? கணக்கு போட பிடிக்காது. ஜோசியம்னாலே கணக்கு போடணும். இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி சின்ராசையா ஏற்கனவே சொன்னதாக ஒருத்தர் சொன்னார் இல்லையா, ரவி, கணக்கு போட்டு பார்க்கணும். லக்கணம் தப்பாக வருது ரைட்டாக வருது அது மேட்ரு இல்லை. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 4 தடவை தப்பாக வரும், 6ஆவது தடவை சரியாக வந்துடும். கணக்கை போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன லக்கணம் ஓடும்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க. அது போக சார் எனக்கு பாரம்பரிய ஜோடத்தில் இன்னொரு கொஸ்டின் ரொம்ப பேருக்கு ஜோசியல்கிட்ட இருக்குது, வர்றவகிட்டே இருக்குது. சார் நீங்கள் வாக்கியமாக திருக்கணிதமா அப்படின்னு. வாக்கியத்துனா என்ன, திருக்கணிதம்னா என்னன்னு நான் திருப்பி கேட்டுருவேன். இல்லை சில ஜோசியர்கள் நான் வாக்கியம்தான் பார்ப்பேன், நான் திருக்கணிதம் தான் பார்ப்பேன். நான் சொன்னேன், நான் ரெண்டுமே பார்ப்பேன், உங்களுக்கு எதில் பலன் வேணும்னுங்க. கணிதத்தில் தானே வாக்கியம் திருக்கணிதம் இருக்குது, பலனில் வாக்கியம் திருக்கணிதம் பலன் இருக்கா? அதையே புரியாமல் கேட்பாங்க. நீங்கள் வாக்கியமாக திருக்கணிதமாக கிரகம் மாறி இருந்துச்சுன்னா பலன் மாறும். நம்ம என்ன ராசி என்ன லக்கணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஜோசியரும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சந்தேகம் அங்கே வந்துருச்சுன்னு வைங்க, நான் கன்னி ராசிக்கு பலன் சொல்லுவேன்னா துலா ராசிக்கு பலன் சொல்லுவேன்னா, ஒரு ஜோசியர் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி, இன்னொரு ஜோசியர் சித்திரை நட்சத்திரம் துலா ராசிங்கிறாரு. சித்திரை நட்சத்திரத்துக்கு பலன் சொன்னால் கன்னி ராசிக்கா துலா ராசிக்கான்னு திரும்ப கேட்பார். அப்போ அதை தெளிவுபடுத்துகிற இடத்துல நீங்கள் இருக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னா அதை அடுத்தடுத்த மீட்டிங்கில் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த மீட்டிங்கில் சொன்னால் மற்றவங்க யாரும் பேச முடியாது. சொல்லுங்கள், சொல்கிறேன். அவங்க சங்க தலைவரே சொல்லிட்டார். ஆமாம், தலைவர் ஆணையிட்டால் அதை மீறக்கூடாது. இப்போ கன்னியில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது, துலாத்தில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது, ரெண்டுலேயுமே நட்சத்திரம் இருக்குது. ஆனால் கன்னியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கும்? ஒரு குணாதிசயத்தை வச்சு பிரிக்கணும். கன்னி ராசி ஆண் ராசியா பெண் ராசியா? சரியா? துலா ராசி ஆண் ராசியா பெண் ராசியா? அப்போ ஆண் செவ்வாய்க்கும் பெண் செவ்வாய்க்கும் வித்தியாசம் இருக்குங்களா? எப்படி வித்தியாசம் பார்க்குறது? ஒரு ஆணுடைய வீரத்துக்கும் ஒரு பெண்ணுடைய வீரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். ஒரு ஆணுடைய வீரம் பெண்ணுடைய வீரம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? பெண்ணுக்கு கோபம் வந்தால் தலைமுடியை மட்டும்தான் பிடிப்பான், ஆணுக்கு கோபம் வந்தால் காலை பிடிச்சி வாரி விட்டுருவேன் திடீர்னு அவசரத்தில். பெண்ணுக்கு எப்போ எந்த ஆம்பளையும் தலையை பிடிக்கவே மாட்டான். கோபம் வரும்போது நல்லா பாருங்கள், இங்கிட்டு குத்துவேன் அங்கிட்டு குத்துவேன், கையை ஓங்குவானே ஒழிய பிடிக்க மாட்டான். ஆனால் லேடிஸுக்கு கோபம் வந்தால் மொத்தம் அப்படி தான் கையை பிடிச்சி குடும்பியே தான் பிடிப்பாங்க. இது யதார்த்தம் இல்லை, இதுதான் உண்மை, இதுதான் இயற்கை. அப்போ இந்த தன்மையில் அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறும். இதை வச்சு தான் நாம் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா நுட்பமாக, நீ கன்னியில் சித்திரை நட்சத்திரம், நீ துலாத்தில் சித்திரை நட்சத்திரம்னு ஈஸியாக பிரிச்சிடலாம். இதுக்கு நிறைய ஜோதிடர்கள் நிறைய வழிமுறைகளை வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிமுறைகளாக ஒன்று இப்போ நான் சொல்லிட்டேன். இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஜானகிராம்
அவர் நிறையா பேசுவார். நாங்கள் ஒரு நாளைக்கு அவரை எங்கே இருந்தோ கூட்டிகிட்டு போனோம். கரூரில் இறக்கி விடுறேன்னு சொல்லிவிட்டு நேராக திண்டுக்கல்லுக்கு வாங்க, அங்கே இறக்கி விட்றோன்னு சொல்லி பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு போய் திண்டுக்கல்லில் இறக்கி விட்டோம். உங்கள் வீட்டில் இறக்கி விட்டோம். ஏன்னா வச்சு அவரை பேச விட்டு கேட்டோம். அவ்வளவு ஒரு விஷயங்கள் ஞானங்களே அவர் வச்சுருக்கார். அவர் வச்சுருக்காருங்கிறக்காண்டி நம்மளுக்கு தெரியாது என்ன இருக்க போகுதுன்னு நம்ம நினச்சோம்னா அங்கே தான் நம்ம பலகீனமாயிடுவோம். அவர்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கலான்னு நம்ம நினச்சோம்னா நிறையா சொன்னார், நிறையா கேட்டார். நான் சொல்லலை, அதுதான் உண்மை. ஏன்னா ஒருத்தட்ட வாங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாங்கள் எப்படி தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு சவுடாலாக பேசணும்னு இங்கே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. அதனால் நிறைய கேளுங்க. இங்கே ஒவ்வொரு ஜோசியர்களும் ஒரு அற்புதங்களை உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுடைய அதிசயங்களோடு இந்த அற்புதத்தை சேர்த்திங்கன்னா இன்னமும் நீங்கள் மிகப்பெரிய ஜோடராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.